மர்மோளே. அந்த வாரத்தே. என்னத்தே? என்ன செய்ய மர்மோளே? காலையிலக்கு டிஃபன் பண்ணிட்டு இருந்தோம் தே. பரவாயில்லையா, காலையிலே டிஃபன் பண்ணிட்டியோ? ஆமா தே, உங்களுக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுக்கணும் பார்த்தீங்களா, கொஞ்சம் லேட்டானாலும் மயக்கம் மட்டும் மல்லாந்துருவிய. சரி சரி, ஓரளவுக்காவது என் மேல அக்கறை இருக்க உனக்கு. அம்மா, காலை டிஃபனுக்கு என்ன செஞ்சிருக்க? பழைய சோறு தான் தே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அடே அப்ப அந்த பழைய சத்தை புளிஞ்சு கேக்குதான் நீ காலையிலே டிஃபன் செஞ்சிட்டோம்னு நீட்டுனியோ? எத்தே, பழைய சோறு தான் தே, வெயில் நேரத்துக்கு அமிர்தமா இருக்கும். வெறும் சோத்தை எப்படி தே சாப்பிடுவியா? அதான் வெங்காயம் பச்சை மிளகாயம் வதக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ விதக்குற வெங்காயத்தை வச்சுதான் இந்த சோத்தை திங்க முடியும், இல்லைன்னா அதை திங்க முடியாது பேரு. ஆமா தே, ஏதாவது தொட்டுக்கிட்டு இருந்தா தானே சாப்பிட முடியும். வெறும் சோத்தை தின்னு வைக்க செத்துட்டீங்கன்னா நீங்க உன் வாயில வசம் வச்சு தேக்க என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசிட்டியா வீடான வீட்டுல? சரி போய் தோலை, பழைய சத்தை புளிஞ்சு வச்சு இந்த வெங்காயத்தை வை, சாப்பிடட்டும், நான் வயிறு பசிக்கி. இந்த எடுத்துட்டு வரேன் தே. இந்தாங்க தே. நீ சோஃபால உட்காந்துட்டு எப்படி வாங்கி திம்பேன்? தரையில வை, உட்காந்து சாப்பிடுதேன். சரி தே, வச்சுட்டேன் தே. வேற ஏதாவது வேணா கேளுங்க. என்ன? அம்மா, என் மகன் வந்துட்டானா? இல்ல தே, நைட் டியூட்டி போயிட்டு இப்பதான் வருவாவோ. அவனுக்கும் பழைய சத்தை தான் வச்சிருக்கியா? இத்தே, உங்க மாவனுக்கு ஃபேவரட்டே பழைய சோறு தான் தெரியுமா? யோ, என்ன தெரியுமான்னு என்னைய கேட்க? ஏன் அவனை பத்தி எனக்கு தெரியாது. அவனுக்கு இந்த பழைய சோறு மண்ணங்கட்டிலாம் ரொம்ப பிடிக்காது. ஆப்பமும் தேங்காய் பழம் தான் விரும்பி சாப்பிடுவான். உனக்கு எது சொல்லாப்பமா வேலை முடியுதோ அதான் அவனுக்கு பிடிச்சதுன்றியோ. பா, பிராட் இழக்காம வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்பா. சரி தே, வேற ஏதாவது வேணா என்ன கேளுங்க. என்னத்தே? நீட்டாம போவலே. பழைய சோத்தையே திம்போம், வயிறு வேற கியாங்கு. எப்பா, இந்த மூட்டுக்கால் வலிக்கு என்ன பெய்ய தைலத்தை தரவுனாலும் கேட்க மாட்டுக்க. கீழே உட்கார முடியுவா? சின்ன பொண்ணே. இந்த வரேங்க. வரும்பாதே, சின்ன பொண்ணுன்னு தான் வருவான். பெத்தவா அங்கே உட்காந்துருக்காள, எம்மான்ட்டு வரானான்னு பாரு. இல்ல ராசி? எம்மா, நீ இங்கதான் உட்காந்துருக்கியோ? நான் பார்க்கவே இல்ல. அம்மா, கண்டு தெரியாதுல்ல, வார வாசப்படிக்கு நேரா நான் தான் உட்காந்துருக்கேன். நான் இருக்கிறது உனக்கு கண்டு தெரியாம போச்சு. என்னல? அது இல்லம்மா, தூக்க கலக்கத்துல வந்தேன் பத்தியா, நான் உன்னைய கவனிக்கவே இல்ல. அம்மா, பொண்டாட்டி ஞாபகத்திலே வந்தா பெத்தவளை கண்டுக்கு தெரியுமா? சரி, அதை விடுமா. என்ன காலையிலயே உனக்கு சாப்பாடு தந்துட்டா போல என் பொண்டாட்டி? ஆமா, காலையில விடிய முன்ன அப்படியே விதவிதமா வித்தியாசமா செஞ்சு தந்துட்டா. அதை பல்லு அடிச்சிட்டு வேற கேள்வி. ஆமா, பழைய சோறுனா நீ பிரியமா சாப்பிடணும் அவளுக்கு தெரியும்ல. அதான் மெனக்கட்டு ராத்திரி சோத்துல தண்ணி ஊத்தி வச்சு காலையில புளிஞ்சு தந்திருக்கா. இவ்வளவு வேலை பார்த்திருக்காள்லம்மா. இல்ல, வாய மூடிடு. வந்ததும் வராதுமா என்கிட்ட ஏச்சு வேண்டி பேராது பாத்துக்கோ. வேலை செஞ்சிருக்கானா? வேலை ஊர் உலகத்துல யாருமே இந்த வேலையை செஞ்சுக்கிட மாட்டாவுல்ல, இவ ஒருத்திதான் செஞ்சிருக்கா. பேச வந்துட்டான். அத்தான் கூப்பிட படிச்சிருக்கா. அத்தான் சொத்தாமனு. ஏன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரம் ஆயிட்டு? கொஞ்சம் வேலை அதிகம் சின்ன பொண்ணு, அதான் நேரம் ஆயிட்டு. சரி, போய் பல் டெஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரி சின்ன பொண்ணு. பின்னாலேயே போறான் பாரு. வகை வகையா செஞ்சு தர பொண்டாட்டிய கூட இப்படி தாங்க மாட்டானுவோ. என்ன செய்ய, நமக்கு வச்சது இவ்வளவுதான் நினைச்சுக்கிட வேண்டியதான். என்ன வெள்ளடிக்கு பக்கத்துல அந்த வெள்ளத்தாய் வீடு வரைக்கும் போலான்னு பார்த்தா போற வழியிலே தலை சுத்தி விழுந்தாலும் விழுந்துருவேன் போல. எப்ப பார்த்தாலும் இந்த டிவியை பார்த்துட்டு இப்படியே கிடக்க வேண்டியதான். எரிச்சலா இருக்கு வீட்டுக்குள்ள. அத்தை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காவ போலுக்கு. அக்காவையும் காணும், என் வீட்டுக்காரையும் காணும். மணி 10 தானே ஆகுது. அவ 11 மணிக்கு தான் எந்திப்பா. அநேகமா பெட்ரூம்ல இருந்து இன்னும் வந்திருக்க மாட்டான்னு நினைக்கேன். ஜன்னலோடி போய் என்ன செய்தான்னு ஒரு இட்டு பார்த்துட்டு வருமா? நான் நினைச்சேன் தூங்கிட்டு தான் கிடப்பான்னு, இன்னும் எந்திரிச்ச பாடு இல்லை. இன்னைக்கு என் பொண்டாட்டி எழுப்புதே நானாதான் இருக்கணும். என்னை பார்த்து அப்படியே இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடணும்வா. பாரு, யாருக்கும் தெரியாம ஒரு முக்காடை போட்டுன்னு நீ எழுப்புதேன் பாரு. முதல்ல அத்தை இங்க இருந்து எந்திரிச்சு போனாதான் நம்ம அவளுக்கு தெரியாம உள்ள போக முடியும். அதுக்கும் ஐடியா வச்சிருக்கேன், நான் வாரேன். ஏன் மாரியம்மக்கா, என்னென்ன திருட்டுத்தனம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எக்கோ வெளியில வாக்கோ. என்ன வெள்ளத்தாய் கூப்பிடுதானக்கா இருக்கு? நானே அவ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன், அவளே வந்துட்டா. எக்கோ மாரியம்மக்கா. அந்த வாரண்டி குரல் ஏன் இப்படி இருக்கு இவளுக்கு? அத்தை வர மாதிரி தெரியுது, ஓடி ரெண்டிதான். என்ன ஆளை காணும்? கூப்பிட்டனக்கா இருந்தது, குரலே வித்தியாசமா இருந்தது. வேற யாரையும் கூப்பிட்டுருப்பாவளோ? ஆனா மாரியம்மா நான் ஒருத்தி தானே இருக்கேங்க. எவா சத்தம் கொடுத்துட்டு போனான்னு தெரியலையே. இந்த துண்டை முக்காடா போட்டுட்டு உள்ள ஓடிட வேண்டியதான். முக்காடை போட்டாச்சு, இனி மெதுவா போய் எழுப்பிட வேண்டியதான் என் முண்டாட்டிய. எம்மாடி, யாரும் முக்காடு போட்டுட்டு உள்ள வர மாதிரி இருக்கு. வெளியில சத்தம் கட்டிச்சான்னு பார்க்க போனப்ப கூட யாரும் இல்ல. ஒருவேளை நம்மள அங்கிட்டு போச்சுட்டு இங்கிட்டு திருடே உள்ள நுழைஞ்சிட்டானோ? எம்மா பயமா இருக்க. நம்ம தனியா போய் சமாளிக்க முடியாத. போய் சின்ன பொண்ணை கூட்டியாருவோம். மர்மோளே, மர்மோளே.
கிளவி எதுக்கு ஆசி வயசுல கூப்பிட்டடக்கா எத்தே இப்பதான் உழைக்க போறேன் சுவார் பொங்க நேராவுமே. ஆமா நான் இந்த சோத்துக்கு அலையுதேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் உன்ட்ட. என்னத்தே புதுசா முக்கின விஷயம் முக்காத விஷயம் டடக்கிய? மருமோள சத்தம் போட்டு பேசாத மருமோள, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் பூந்துட்டான். இது திருடனா? என்னதே சொல்றியா? ஆமா மருமோள, நான் வாட்டுக்கு சிவனே நம்ம வீட்டுல படுத்து கிடந்து பாத்துக்க. வெளியில இருந்து யாரோ என்னைய கூப்பிடுற மாதிரி இருந்தது. அந்த அன்னைக்கு போய் பாப்பமேன்னு பார்த்தேன், ஒரு நாதி இல்ல பாத்துக்கோ. வீட்டுக்குள்ள திரும்ப வரேன், ஏதோ வெள்ளையா முக்காடு போட்டுட்டு உள்ள போறானக்கா இருந்தது. எத்தே வெள்ளையா முக்காடு போட்டு போச்சுன்னா ஒருவேளை பிஐ பிசாசா இருக்குமோ? இல்ல மருமோள, பட்ட பகல்லையே பேசி சலையுது திருடன். ஐயோ இப்ப என்ன செய்யணும் தெரியலையா? என்ன மருமோள என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லிட்டடக்கா. வா நம்ம ரெண்டு பேரும் போய் பிடிப்போம். எத்தே நம்ம 2 பேர் மட்டும் என்னத்தை பண்ணிக்கிட முடியும்? அவன் ஒரே தள்ளிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? உங்க மவன் வேற வீட்டுல இல்லையா, கடைக்கு போயிருக்காரு. ஐயோ மருமோள சீக்கிரம் ஒரு வழி பண்ணு, அவன் வீட பூரா காய் வேண்டி பேர போறான். இருங்கத்தே ஒரு நிமிஷம். என்ன சின்ன பண்ணி போனா போடியா, வீட்டுக்கு வரண்டி தானே. ஏக்கா இப்ப பேசக்கு நேரம்ல, நீங்க நேரா போய் சாந்தியக்கா லட்சுமிக்கா கூட்டிட்டு உடனே என் வீட்டுக்கு ஓடியாங்கக்கா. என்ன சின்ன பண்ணி எதுவும் சண்டையா? ஏக்கா நீங்க வாங்கக்கா, நான் சொல்லியே. சரி சரி நான் ஓடியாரேன். என்னாச்சு மருமோள? இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம சரசக்கா எல்லாரும் கூட்டு ஓடியாந்துருவா. எல்லாருமா சேர்ந்து இந்த திருடன் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். அந்த வந்துட்டேன்க்கா. எத்தே ஒரு 4 கம்பு எடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு கம்பா வச்சு தலையில போட்டா தான் அவன் அந்த அன்னைக்கு மயங்கி விடுவான். மருமோள பயமா இருக்கு மருமோள. ஒன்னும் பயப்படாங்க தே, என்ன ஆயிரப்போகுது? நான் போய் விட்ட விஷயத்த சொல்லிட்டு நிக்க. நீங்க பிறவசல போய் சத்தம் இல்லாம ஒரு 4-5 கம்பு எடுத்துட்டு வந்துருங்க. சரி மருமோள. என்னாச்சு சின்ன பண்ணி எதுவும் சண்டையா? நீ போன் போட்டு 2 பேரையும் கூட்டுவாங்கன்னு சொல்லி எனக்கு படபடன்னு ஆயிப்போச்சு. என்னன்னு சொல்லு. ஏக்கா இப்ப நம்ம 4 பேரும் இல்ல என் மாமியால சேர்த்து 5 பேருமா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். அதுக்கு நீங்க முழுசா ஒத்துழைக்கணும். என்ன செய்யணும் சின்ன பண்ணி? மருமோள இந்தா. தாங்கத்தே. ஏக்கா நீங்க ஆளுக்கு ஒரு கட்டையை வச்சுக்கோங்கக்கா. இதெல்லாம் எதுக்கு சின்ன பண்ணி? சொல்லியம்க்கா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் பூந்துட்டான். ஆமாக்கா என் மாமியார் பாத்துருக்காவே, அவன் முக்காடை போட்டுட்டு உள்ள போனானா. நம்ம இப்ப என்ன செய்யணும், மெதுவா ரூமுக்குள்ள போய் அவனை ஒரே அடி அடிச்சு அந்த அன்னைக்கு தூக்கி போலீஸ்ல ஒப்படைக்கும். சின்ன பண்ணி இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்கியா? திருடம்னா கத்தி கிட்டிலாம் வச்சிருப்பான், நம்மளால என்ன சமாளிக்க முடியும்? ஆமா உன் வீட்டுக்காரர் தான் வர சொல்லி சின்ன பண்ணி. ஏக்கா அவர் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காருக்கா. அவர் எப்போ போய் எப்போ வர? ஏன் நம்ம பொம்பளைல என்ன குறைஞ்ச போல 5 பேர் இருக்கோம். அவன் ஒருத்தன் ஒரு அடி அடிச்சோம்னா தாங்குவானவன். இருந்தாலும் பயமா இருக்கல சின்ன பண்ணி. ஏக்கா பயப்படாதீங்க, நானே பயப்படாம தான் இருக்கேன். ஒரு சப்போர்ட் தான் கூட வர சொன்னேன். நீங்க என் கூட இருந்தா போதும், மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிட்டேன். சரியா? என்னத்தையோ சொல்லியா வாரோம். வாங்க போவோம். இவளை பாக்கணும்னு எங்க அம்மையை கூட பார்க்க போகாம நேரம் அங்க வந்திருக்கேன். எப்படி தூங்குதா பேரு மீனாமா, மீனு குட்டி. ஏக்கா இப்ப நான் சொல்லுவேன், ஒரே நேரத்துல எல்லாரும் கட்டையை கொண்டு மண்டையில போட்டுறோம்னு. யார்கிட்ட? ஏக்கா இவன் என்னக்கா ஒரே அடியில சாஞ்சிட்டான்? பிறகு என்ன செய்ய நினைக்க சின்ன பண்ணி? 5 பேர் சேர்ந்து அடிச்சா தாயத்தானே செய்வான். அதுக்கு இல்லக்கா, இது வரைக்கும் திருடனை அடிச்சு புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சதே இல்ல பத்தியா. நல்லா 5 பேரும் கிடந்து ஃபைட் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு சண்டை போட்டு அவனை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைப்போம். ஒரு வீர தமிழ்ச்சியா செய்வோம்னு பார்த்தேன். இவன் என்னடானா வெறும் சோப்பலாங்கி திருடனா இருக்கான். ஒரு அடிக்கே குப்புற விழுந்துட்டானே. மருமோள இது என்ன விபரீத ஆசை? முதல்ல அவன் யார் என்னன்னு மோரைய பாரு. ஆமா பாக்கேன். இவ்வளவு சண்டையிலும் அவன் மவாக்காரிக்கு தூக்கத்தை பாருங்க. அவளை விடு, அவளை ஒரு தின்ன தூங்கின்னு தெரியுமே. அவன் மோரையில இருக்க முக்காடு எந்த பையன் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு. என்ன பாப்போம் தே.